அதனால அடுத்த திவ்ய தேசம் நீரகத்தாய். ஊரகத்தாய், நீரகத்தாய். அப்ப நீர் நீர் எங்கேருந்து இருக்கு? இப்ப நீங்க என்ன நீர் கீரு அதெல்லாம் பக்கத்துலயே பாட்டில் கீட்டு எல்லாம் வச்சாலும் இது எங்கேருந்தோ எடுத்துன்னு வரா. எப்பவுமே இந்த பாட்டில்ல வர தண்ணீர் எல்லாம் எங்கேருந்து எடுத்துன்னு வரான்னு நீங்க ரிஷி மூலமே விசாரம் பண்ணக்கூடாது. அது எங்கேருந்தோ எடுத்துன்னு வரா, அது பகவத் தீர்த்தம்னு நினைச்சுன்னு சாப்பிட, நாராயணா ஏதி சமர்ப்பயாமின்னு சாப்பிடணுமே ஒழியாது, எங்கேருந்து அந்த தீர்த்தம் வருதுல நீங்க கேட்கவே கூடாது. அதனால இந்த நீர் வர வேண்டும். ஆனா எந்த பக்கம் நீர் வந்தாலும் அது ஆகாஷாத் பதிதம் தோயம் சாகரம் யதா கச்சதி. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடாய்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழி அம்தோளுடைய பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். எவ்வளவு வேணாலும் பகவானே மழை பெய்ய வேண்டும், ஆனா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. போட்ல நாங்க போற மாதிரி இருக்கக்கூடாது. வாழ உலகினில் பெய்திடாய். மழை கொட்டிண்டே இருக்கணும். அது எங்க நாங்க எல்லா அடைச்சலும் நாங்க போட்டு எல்லா பக்கமும் தண்ணீர் போக முடியாத மாதிரி பண்ணிருப்போம். ஆனா எங்க வீட்டுக்குள்ள மட்டும் தண்ணீரே வரக்கூடாது. அப்படியே மழை கொட்டிட்டு இருக்கணும். ஆண்டாள் சொன்னா வாழ உலகினில் பெய்திடாய். முந்திரி பருப்பு போண்டாலாம் நாங்க பண்ணி சாப்பிட்டுட்டே இருக்கணும், மழை வரத பார்த்துட்டோம். அப்ப மழை வர வேண்டும் என்றால் ஆகாசத்தை பார்க்க வேண்டும். ஆகாசத்தில் தன்னிடத்தில் ஜலத்தை கொண்டிருப்பது மேகங்கள். மேகங்கள் கொண்டிருப்பது போல்தான் பகவான். எப்பவுமே வெளுத்த மேகம் மழையை கொடுக்காது, கருத்த மேகம் தான் கொடுக்கும். அதனால்தான் பெருமாளுக்கே காளமேகம், நீலமேகம், கருத்த மேகம், கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனிதாபகராம்னு தேசிகன் எடுத்தார். மேகங்கள் கருத்திருந்தால் மழை பொழியும். பெருமாளும் கருத்திருப்பதால் தான் தயை என்னும் மழையை பொழிகின்றார். அப்ப அந்த நீரை தக்க வைக்கின்றது வானம். காரகம் அப்படின்னு பேர் அடுத்தது விதேசத்துக்கு.